இன்று நாம் பார்க்க போகும் கோவில் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வக்ர காளியம்மன் திருக்கோவில். சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோவில் சந்திரமௌலீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ காளி கோவில் இருந்தாலும் அவற்றில் மிகவும் பிரபலமான காளி கோவில் திருவக்கரையில் அமைந்துள்ள இந்த வக்கரகாளி அம்மன் கோவில். இந்த ஆலயத்துக்குள் யார் காலடி எடுத்து வைத்தாலும் அடுத்த நிமிடமே அவரது ஜாதகத்தில் உள்ள அனைத்து வக்கர தோஷங்களும் தவிடு பொடியாகி விடுகிறது. இக்கோவில் சிவன் கோவிலாக இருந்தாலும் காளியின் சிறப்பு காரணமாக இத்தலம் சக்தி தலங்களில் ஒன்றாக புகழ்பெற்று விளங்கி வருகிறது. தொண்டை நாட்டில் உள்ள 32 சிவத்தலங்களுள் திருவக்கரையில் அமைந்துள்ள இத்தலம் 30வது திருத்தலமாகும். 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட இத்திருக்கோவில் சமயக்குரவர் நால்வருள் பார்வதி தேவியிடம் ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சிறப்புக்குரியதாகும். இக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இன்று வரை சிறப்பு பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. இக்கோவிலின் வரலாற்றைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். வக்ராசூரன் என்னும் அரக்கன் சிவபெருமானை தனது கண்டத்தில் வைத்து பூஜை செய்து வந்தான். தனது தவ வலிமையால் தன் முன் தோன்றிய சிவனிடம் சாகா வரம் பெற்று அந்த வரத்தை கொண்டு தேவர்கள் முதலானவர்களை கொடுமை செய்து வந்தான். அவற்றை தாங்க முடியாத தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டார்கள். சிவபெருமான் வைகுண்ட வாசனான மகாவிஷ்ணுவை அழைத்து வக்ராசூரனை வதம் செய்யும்படி கூற அவரும் சூரனுடன் போரிட்டு தனது ஸ்ரீ சக்கரத்தை வக்ராசூரன் மீது பிரயோகம் செய்து அவனை அழித்து விட்டார். அதன் பின் வக்ராசூரனின் தங்கையான துன்முகி தன் அண்ணனைப் போலவே கொடுஞ்செயல் புரிந்து வந்தாள். அரக்கியான அவளை வதம் செய்ய திருக்கையிலைநாதனான சிவபெருமான் பார்வதியிடம் கூற பார்வதி தேவி அரக்கியை வதம் செய்ய சென்றாள். அப்போது துன்முகி கருவுற்றிருந்ததால் சாஸ்திர முறைப்படி கர்ப்பிணியையோ சிசுவையோ வதம் செய்யக்கூடாது என்ற நிபந்தனை இருந்தது. இதனால் பார்வதி தேவி துன்முகி வயிற்றை கிழித்து அவள் வயிற்றிலிருந்த சிசுவை தனது வலது காதில் குண்டலமாக அணிந்து கொண்டு பின் துன்முகியை வதம் செய்தாள். வக்ராசூரனின் தங்கையை அழித்ததால் வக்ர காளியாக அங்கேயே அமர்ந்து விட்டாள். வக்ர காளியாக உமாதேவி வீற்றிருக்கும் இவ்வூர் அவரது பெயரிலேயே திருவக்கரை என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இப்போது இக்கோவிலின் சிறப்புகளையும் வழிபடும் முறைகளையும் பார்க்கலாம். இக்கோவில் ஆதித்ய சோழன் எனும் சோழ மன்னரால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் செங்கற்களால் கட்டப்பட்டதாகும். அதன் பின் சிவபக்தனாக விளங்கிய முதலாம் பராந்தக சோழனின் மகனான கண்டராதித்த சோழனால் கிபி 950 முதல் கிபி 957 முடிய உள்ள காலத்தில் திருக்கோவில் கோபுரம் கட்டப்பட்டு அவரது பெயரிலேயே கண்டராதித்தன் திருக்கோபுரம் எனவும் கண்டர் சூரியன் திருக்கோபுரம் எனவும் அழைக்கப்பட்டதாக வரலாற்று செய்திகள் கூறுகிறது. இக்கோவில் வராக நதி என்று அழைக்கப்படும் சங்கராபரணி ஆற்றின் வடக்கரையில் 7 நிலை கொண்ட ராஜகோபுரத்துடன் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை அடுத்து உட்பகுதியில் இடப்பக்கமாக அருள் தரும் வக்ரகாளியம்மன் சன்னதி உள்ளது. வக்ரகாளியின் உருவம் பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. உலகை காத்து ரட்சிக்கும் தாயாகிய இந்த அம்மன் இங்கு தீஜ்வாலையை பின்னணியாக கொண்டு மண்டையோடு கிரீடத்துடன் தலையை சற்று இடதுபுறமாக சாய்த்தபடி
அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். வலது காதில் சிசுவின் பிரேத குண்டலத்தோடு கோரை பற்களுடன் சினம் கக்கும் பெரிய உருண்டை விழிகளால் பூமியை பார்த்தபடி அம்மன் வலது காலை சற்றே தூக்கி அமர்ந்துள்ள பீடத்தில் ஊன்றியபடியும் இடது காலை தரையில் ஊன்றியபடியும் உடலை சற்று வலதுபுறம் திருப்பிய நிலையில் அமர்ந்துள்ள காட்சி வேறெங்கும் காண முடியாத சிறப்புக்குரியது. அன்னையின் இடது பாதத்திற்கு கீழே ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். இந்த சன்னதியில் சப்த மாதர்களான வராகி, இந்திராணி, கௌமாரி, வைஷ்ணவி, பிராமணி, துன்முகி, சாமுண்டி முதலானோர் காணப்படுகின்றனர். இவர்களில் சாமுண்டிக்கு பதிலாக அன்னை ஆதிபராசக்தியே காளியாக உருவெடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். காளி சன்னதியின் வலதுபுறம் யோகேஸ்வர லிங்கமும் இடதுபுறம் வலம்புரி கணபதியும் உள்ளனர். இக்கோவிலில் உள்ள வலம்புரி கணபதியே தரிசித்தால் 108 சிவத்தலங்களில் உள்ள விநாயகரையும் தரிசித்த பேரு நமக்கு கிட்டும். காளியம்மன் திருக்கோவிலின் எதிரே மேற்கு நோக்கிய நிலையில் ஆத்மலிங்க கோவில் அமைந்துள்ளது. இதை கண்டலிங்கம் எனவும் அழைக்கிறார்கள். இந்த லிங்கத்தை வக்ராசூரன் பூஜித்ததால் இதற்கு வக்ரலிங்கம் என்ற பெயரும் உண்டு. காளி கோவிலில் இருந்து மூலவர் சன்னதிக்கு செல்லும் வழியில் மிக பெரியதாக திரு நந்தி அமைந்துள்ளது. இந்த நந்தி கருவறைக்கும் கொடிமரத்திற்கும் நேராக இல்லாமல் வலப்புறமாக சற்று விலகிய நிலையில் காணப்படுகிறது. இங்கு உள்ள மண்டபம் 100 தூண்களை உடையதால் 100 மண்டபம் என அழைக்கப்படுகிறது. இந்த மண்டபம் இரு பக்கமும் 2 சக்கரங்களுடன் குதிரைகள் இழுத்துச் செல்வதை போன்று ரத வடிவில் காட்சியளிக்கிறது. நந்தியை அடுத்து மூலவர் சன்னதிக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள கோபுரம் கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. கிளி கோபுரத்தை தாண்டி கிழக்கு நோக்கிய நிலையில் மூலவர் சன்னதி அமைந்துள்ளது. மூலவர் இங்கு சந்திர மௌலீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். சந்திரனை முடியிலே சூடியிருப்பவர் என்பது இதன் பொருளாகும். சதுர பீடத்தின் மீதமைந்த வட்டமான ஆவுடையாரில் மூலவர் அழகிய மும்முகத்துடன் விலகுகின்ற கம்பீரமான லிங்கம் அமைந்துள்ளது. இவர் எங்கும் காண முடியாத அரிய வகையான 3 முகலிங்கமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். சுவாமி கோவிலில் மூலஸ்தானத்தில் வடப்புறத்தில் நடராஜ பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. சுவாமி கோவிலின் உள் சுற்றில் சமயக்குரவர் நால்வர் சன்னதி, தட்சிணாமூர்த்தி, விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் மற்றும் விஷ்ணு, துர்க்கை சன்னதிகளும் காணப்படுகின்றன. கருவறைக்கு தென் திசையில் குண்டலினி மாமுனிவர் என்னும் சித்தர் ஜீவ சமாதி நிலையை அடைந்ததும் அங்கு லிங்கம் அமைக்கப்பெற்று தனி கோவிலாக விளங்கி வருகிறார். கருவறையின் பின்புறம் மேற்கு நோக்கி வரதராஜ பெருமாள் தனி கோவிலில் பிரயோ சக்கரத்துடன் சங்கும் விளங்க அபய அஸ்தத்துடன் 6 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். இத்தலத்தில் பெருமாள் தாயாரின்றி தனியாக பிரயோசக்கரத்துடன் அருள் பாலித்து வருகிறார். இக்கோவிலின் தலமரமாக வில்வமும் தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தமும் சந்திர தீர்த்தமும் சூரிய தீர்த்தமும் காணப்படுகின்றன. இது வக்ரதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குவதால் வக்ரமாக அமையப்பெற்ற கிரகங்களால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் வக்ரமாக அமையப்பெற்ற தெய்வங்களை வழிபட்டு கோவிலை வலம் வந்தால் துன்பங்கள் நீங்க பெற்று வாழ்க்கையில் இன்பம் தழைக்கும். திருமணமாகாதவர்கள், குழந்தை பேறு அற்றவர்கள்,
இக்கோவிலில் உள்ள துர்க்கை அம்மனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் பூஜை செய்து வந்தால் குறைகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. நினைத்த காரியம் கைகூட வேண்டுமென்போர் பௌர்ணமி தினத்தன்று வக்ரகாளி அம்மனை இடைவிடாது 3 மாத பௌர்ணமி நாட்களில் தரிசித்து வந்தால் எண்ணிய காரியம் கைகூடும். இக்கோவிலில் தனியாக அமைந்துள்ள தீபலட்சுமியின் திருக்கோவிலில் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் ராகு காலத்தில் விளக்கேற்றி அம்மனை கும்பிட்டு மாங்கல்யம் கட்டி பிரார்த்தனை செய்தால் திருமணம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை. இக்கோவிலில் மாதாந்திர பௌர்ணமி விழா மற்றும் அமாவாசை விழா, சித்ரா பௌர்ணமி உற்சவம், ஆடி கிருத்திகை உற்சவம், கார்த்திகை தீப உற்சவம், தைப்பூசம் மற்றும் காணும் பொங்கல் உற்சவம், தை கிருத்திகை, தமிழ் வருட பிறப்பில் திருக்குளத்தில் தெப்பல் உற்சவம் போன்றவை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இவைகள் தவிர மாதந்தோறும் பௌர்ணமி அன்று வக்ரகாளி அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரமும் விசேஷ பூஜைகளும் இரவு 12 மணிக்கு ஜோதி தீப தரிசனமும் நடைபெறுகிறது. இவ்வாறு பெருமையும் பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் அமைந்துள்ள இடம் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை கிராமம். தரிசிக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. மீண்டும் மற்றொரு ஆலய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.